நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவின் சிர்சா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விபின் மற்றும் ரோஹித் பாட்டி சகோதரர்கள். இவர்கள் இருவருக்கும் சகோதரிகளான நிக்கி மற்றும் காஞ்சன் உள்ளிட்டோரை கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணத்திற்கு சொகுசு கார், ராயல் என்ஃபீல்டு பைக், 500 கிராம் தங்க நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்டவை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டன. ஆனால் கொடுத்த வரதட்சணை போதாது என மேலும் வரதட்சணை கேட்டு விபின் மற்றும் ரோஹித்தின் குடும்பத்தினர் இரு சகோதரிகளை சித்திரவதை செய்துள்ளனர். இதனிடையே நிக்கி தனியாக பியூட்டி பார்லர் வைத்து தொழில் செய்து வந்துள்ளார். அதில் வரும் முழு வருமானத்தையும் விபினும் அவரது தாயாரும் கேட்டு கொடுமைப்படுத்தி வந்துள்ளனர். மேலும் பெற்றோரிடம் சென்று 36 லட்சம் கூடுதல் வரதட்சணை வாங்கி வரும்படி அடித்து துன்புறுத்தியுள்ளனர். நாளுக்கு நாள் எல்லை மீறிய அவர்களது தாக்குதல் கடந்த 21ஆம் தேதி கொடூரத்தின் உச்சத்துக்கே சென்றுள்ளது. சம்பவத்தன்று விபின் மற்றும் அவரது தாய் தயா இருவரும் சேர்ந்து பணம் கேட்டு நிக்கியின் தலைமுடியை பிடித்து அடித்து உதைத்து கொடூரமாக தாக்கி உள்ளனர். தடுக்க வந்த அவரது சகோதரி காஞ்சன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அடிமேல் அடி வாங்கி நகர முடியாமல் இருந்த நிக்கியின் மீது எரியக்கூடிய திரவமான ஆசிட்டை ஊற்றி லைட்டரால் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். இந்த கொடூரம் அனைத்தும் நிக்கியின் 8 வயது மகனின் கண்முன்னேயே அரங்கேறியுள்ளது. உடல் முழுவதும் எரியும் தீயுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள படிக்கட்டுகளில் ஓடிய நிக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு உடனே வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு அவரது நிலை மிகவும் மோசமானதால் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நிக்கியின் சகோதரி காஞ்சன் கஸ்னா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் நிக்கியின் கணவர் விபின், அவரது மாமியார் தயா, மாமனார் சத்வீர் மற்றும் மைத்துனர் ரோஹித் பாட்டி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விபினை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றவர்களையும் தேடி வருகின்றனர். விசாரணைக்காக விபினை காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது காவலர் ஒருவரின் துப்பாக்கியை பறித்து கொண்டு விபின் தப்பி ஓட முயன்றுள்ளார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த போலீசார் விபினின் காலில் சுட்டு அவரை பிடித்துள்ளனர். அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிக்கியின் தந்தை இது குறித்து கூறுகையில், ஆரம்பத்தில் சொகுசு கார் கேட்டனர், அதை வாங்கி கொடுத்தோம். பின்னர் புல்லட் மோட்டார் சைக்கிள் கேட்டனர், அதையும் வழங்கினோம். ஆனால் என் மகளை தொடர்ந்து கொடுமைப்படுத்தினர். சமீபத்தில் நான் எனக்காக ஒரு சொகுசு கார் வாங்கியதால் என் மருமகன் விபினுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதை காரணம் காட்டி என் மகளை துன்புறுத்தினர். என் பேரனின் கண் முன்னே அவளை அடித்து துன்புறுத்தி உயிரோடு எரித்து கொண்டுள்ளனர். என் மூத்த மகளையும் அதே குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்துள்ளோம் என வேதனைகளுடன் தெரிவித்தார். இது குறித்து பேசிய நிக்கியின் சகோதரி காஞ்சன், விபினும் அவரது தாயும் எனது சகோதரி நிக்கியை கடுமையாக தாக்கினர். அதை தடுக்கச் சென்ற என்னையும் அடித்தனர். அதில் நான் மயங்கி விழுந்து விட்டேன். நானும் நிக்கியின் 8 வயது மகனும் அங்கேயே இருந்தோம். எங்கள் கண்முன்னே அவளை தீ வைத்து கொளுத்தினர். என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் நான் மயங்கி கிடந்தேன் என கண்ணீர் மல்க கதறுகிறார். நிக்கியின் 8 வயது மகன் கூறுகையில், முதலில் அவர்கள் மம்மி மீது ஏதோ ஒரு பொருளை ஊற்றினர், பின்னர் அரைந்து லைட்டர் மூலம் தீ வைத்தனர் என வலி நிறைந்த வார்த்தைகளுடன் தெரிவித்துள்ளார். ஆனால் இது குறித்து பேசிய நிக்கியின் கணவர் விபின், அவளை நான் கொல்லவில்லை, அவளாத்தான் உயிரிழந்தார் என அலட்சியமாக கூறியுள்ளார். மேலும் உடல் ரீதியான தாக்குதல் குறித்து கேட்டதற்கு, யார் குடும்பத்தில்தான் சண்டை வராது, இதையெல்லாம் வழக்கமானது தானே என கூலாக பதிலளித்துள்ளார். இதனிடையே வீட்டிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது நிக்கியை கொடுமைப்படுத்தும் வீடியோவும் உடலில் எரியும் தீயுடன் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கும் வீடியோவும் பார்ப்போரை பதற வைத்துள்ளன. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து ஜஸ்டிஸ் ஃபார் நிக்கி என்ற ஹேஷ்டேக் மூலம் நீதி கேட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.